படிப்போட முக்கியத்துவத்தை பள்ளி படிக்கும் மாணவர்களாக இருந்தாலும் சரி, கல்லூரி மாணவர்களாக இருந்தாலும் சரி, படிப்போட முக்கியத்துவத்தை கொடுங்க, சொல்லிக் கொடுங்க பெற்றோர்களும் ஆசிரியர்களும். அதாவது ஏன் படிக்கிறோன்றதை பள்ளி படிக்கும்போதே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்க புரிய வச்சிட்டோம்னாக்க, அந்த புரிதலோடு அவங்க ஆர்வத்தை நம்ம வந்து பார்த்திங்கனாக்க மேம்படுத்தலாம். அதாவது சிலர் நினச்சிட்ருக்காங்க, படிக்கலைனாலும் முன்னேறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்ட்டு சில பேரை உதாரணம் சொல்லுவாங்க. விரல விட்டு என்ற அளவுக்கு தான் இருப்பாங்க. படிக்காமல் முன்னேறினவங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க இப்போது சொல்லுவாங்க, எக்ஸாம்பிளுக்கு பாதியில் நின்றவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க. பில்கேட்ஸ் சொல்லுவாங்க, அதுக்கடுத்து வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி விரல விட்டு என்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இப்போது ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சவங்க ஒரு 10 பேர் தான். ஆனால் படிக்காமல் கஷ்டப்படுறவங்க லட்சக்கணக்கான பேர். அதை அவங்களுக்கு புரிய வைங்க. படித்தா வந்து ரொம்ப நல்லா இருக்க முடியும். ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்திங்கன்னா எதில் திறமை இருக்கோ அந்த திறமையை வந்து பார்த்திங்கன்னா ஊக்குவிங்க. சிலருக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸில் இருக்கும், சிலருக்கு மோட்டாரில் இருக்கும், எலக்ட்ரானிக்ஸு, கம்ப்யூட்டர், எலக்ட்ரிக்கல், அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துறை மீது ஆர்வம் இருக்கும். சிலருக்கு ப்ரோக்ராமில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சில பேருக்கு ஹார்ட்வேரில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த இன்ட்ரெஸ்ட்டில் ஊக்குவிங்க. பள்ளி மாணவர்களாக இருந்தாலும் சரி, கல்லூரி மாணவர்களாக இருந்தாலும் சரி, அந்த படிப்போட முக்கியத்துவம் கற்றுக் கொடுக்கும்போதே அவங்க எங்கே இருந்தாலும் பிழைச்சிக்கலாம். அதே மாதிரி ஒழுக்கம், நம்ம வந்து எவ்வளோ நல்லா படிக்கிறோம், மார்க் எடுக்கிறோமோ அதை விட இன்னும் வந்து ஒழுக்கம், ரொம்ப வந்து நேர்மையும் நல்ல குணங்களும் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப முக்கியம். அது எந்த இடத்துல இருந்தாலும் நம்மளை வந்து வளர்த்து விடும், நம்மளை பிழைக்க வைக்கும். அதனால் அதையும் கற்றுக் கொடுங்க. பிள்ளைகளுக்கும் மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்கள் அனைவருக்கும் முக்கியத்துவம். தவறான பாதையில் செல்லக்கூடாது. கண்காணிங்க. அவங்களுடைய ஆர்வத்தை வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிங்க, பெற்றோர்களும் ஆசிரியர்களும். எதுக்கு படிக்கிறோன்னு தெரியாமல் சும்மா படிக்கணும்னு மிரட்டுறதாலேயோ திட்டுறதாலேயோ பிரயோஜனம் இல்லைங்க. படிப்போட முக்கியத்துவத்தை கொடுங்க. அவங்களுக்கு படிப்பில் ஆர்வம் இல்லைன்னா அது ஏன், அவங்களுக்கு ஆர்வத்தை கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும், அவங்க எதில் ஆர்வத்தை செலுத்துகிறாங்க அதை கண்டுபிடிங்க. ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி உதவிகள், உங்களுக்கு ஆலோசனைகள்லாம் தயங்காமல் கமெண்டில் கேளுங்க, நம்ம உங்களுக்கு உதவுறோம். நிறைய வீடியோஸ் இது போன்று நம்ம அப்லோட் பண்ணிட்டு வரோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மாணவர்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களோட சப்போர்ட்டை எதிர்பார்க்குறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தால் அடுத்தடுத்த காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.